என்னடா ப்ரொஜெக்டரில் தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்க. ஓப்பன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு எடுத்தா, ஓப்பன் பண்ணி நம்ம 2 வார்த்தை பேசுகிறதுக்குள்ளே அந்த எல்இடி வந்து பயங்கரமாக ஹீட் ஆகுது. சரி ஹீட் ஆகி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அப்பப்போ இடையில தண்ணி ஊற்றி கூல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டம்மி ப்ரொஜெக்டரை பற்றி ஆல்ரெடி பையிங் ஃபேக்ஸில் வீடியோ போட்டோம். இது வாங்குறதா வேண்டாமா அப்படின்றத அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோ எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரொஜெக்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான். ஸோ அதுக்காக தான் அந்த டம்மி ப்ரொஜெக்டரை பயன்படுத்த போகிறோம். இதை ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அண்ட் ஒரு ப்ரொஜெக்டர் எப்படி அதிலேருந்து சரியான இமேஜை வெளியில் எடுத்து கொடுக்குது அப்படின்றத தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம அந்த ப்ரொஜெக்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். 2 ஸ்க்ரூ தான் இருக்குது, ஆனால் உள்ளுக்கு வேறு எதுவும் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஸோ எல்லா பிஷ்ஷுக்கு பின்னாடியும் வந்து ஸ்க்ரூ இருக்குது, அதையும் ரிமூவ் பண்ணிப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ பிசிபியையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டும் வந்து ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ அதனால் இடையில இருக்க பிளாஸ்டிக்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த ஒயரை டீசால்டர் பண்ணிட்டு மறுபடியும் சால்டர் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரும் ஹெட்ஃபோன் அண்டு ஏவி ஜாக்கும் வருது. அது நமக்கு தேவையில்லை. பவர் கண்ட்ரோலும் இதில் தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், இது இல்லாமல் ஆன் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இதுக்கு நம்ம சப்ளை கொடுத்து ஆன் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டரை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ஆன் பண்ணியிருக்கோம். இப்போ உள்ளே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம HDMI இன்புட்டுக்கு வந்து மாற்றணும். ஸோ அதை மாற்றுறதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். ஒழுங்காக வர மாட்டேங்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நோ சிக்னல் அப்படின்றது காட்டிகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா HDMI AV USB அப்படின்றது காட்டுது. ஸோ நம்ம வந்து இப்போ HDMIலே போட்டுக்கலாம். ஸோ இப்போ HDMI செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்மளோட லேப்டாப் வந்து இதில் கனெக்ட் ஆகிருச்சு பார்க்க முடியும். ஸோ இப்போ உள்ளே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் காட்டுறேன். டெர்மினல் வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருந்தோம். ஓவராக ஹீட் ஆச்சு. ஸோ அதனால் கூல் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஆன் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப ஹீட் ஆச்சு அப்படின்னா LED வந்து பிடிங்கிட்டு போயிடும். எரிச்ச தாங்க முடியலடி, பேன 12ஆம் நம்பர்ல வை. நம்ம அந்த ப்ரொஜெக்டர் வழியாக பார்க்கக்கூடியது ஒரு வீடியோவை தான் பார்ப்போம் இல்லையா. இந்த வீடியோ அப்படின்றது பலவிதமான இமேஜஸ் சேர்ந்தது தான் இந்த வீடியோ. ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24 ஃப்ரேம்ஸ் ஒரு செகண்டுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃப்ரேம்ஸ் அப்படின்றது ஒரு இமேஜ், ஒரு ஃபோட்டோ. அப்போ 24 ஃபோட்டோ ஒரு செகண்டில் இருந்தது அப்படின்னா அது ஒரு வீடியோவாக உருவாகுது. சரி, இப்போ இந்த ப்ரொஜெக்டரில் இருந்தோ இல்லை டிஸ்பிளேல இருந்தோ நம்ம எதை உருவாக்க போகிறோம்? அந்த இமேஜை தான் உருவாக்க போகிறோம். அந்த இமேஜை நம்ம ஜூம் இன் பண்ணி கிட்ட பார்த்தோம் அப்படின்னா இந்த இமேஜ் பலவிதமான கலர் டாட்டை வச்சு உருவானது. இந்த இமேஜ் அப்படின்றது அட் அ டைமில் அப்படியே மொத்தமாக ஒரு உருவம் அப்படின்னா அந்த உருவத்தோட லைட்டு மொத்தத்தையும் இது கொடுக்குறது கிடையாது. ஸோ அந்த உருவத்தை உருவாக்குறதுக்கு இது பலவிதமான சின்ன சின்ன கலர் லைட்ஸை உருவாக்கணும். அப்போ தான் அந்த உருவமோ எந்த ஒரு இமேஜும் உருவாகும். அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன கலர் லைட்டை தான் நம்ம பிக்சல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம ப்ரொஜெக்டரில் வெளியில் கொண்டு வர வேண்டியது ஒரு முழு இமேஜையோ முழு வீடியோவையோ கிடையாது. அதிலிருந்து வெளியில் நம்ம எடுக்க வேண்டியது ஒரு கலர் டாட்டை தான். ஆனால் இந்த கலரை மட்டும் நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். எந்தெந்த இடங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல மாற்றுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த கலரை எடுக்கிறதுக்காக நம்ம காமனாக 3 கலரை வந்து செட் பண்ணுறோம். அதுதான் ரெட்டு, க்ரீன், ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3 அடிப்படை கலர்களை வச்சுட்டு இந்த 3த்தையும் மிக்ஸ் பண்ணுறது மூலமாக நம்மளால் எந்த ஒரு கலரையும் உருவாக்க முடியும். அந்த மாதிரி வெவ்வேறு விதமான கலர் டாட்டை நம்ம வரிசையாக உருவாக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் ஒரு இமேஜ். வரிசையாக அந்த இமேஜை உருவாக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் வீடியோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஜெக்டரை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நம்ம அந்த சுவிட்சை ஆன் பண்ண உடனே நமக்கு இங்கே பவர் ஆன் வந்து எரியுது. எப்போ நம்ம அந்த ப்ரொஜெக்டரை வந்து ஆன் பண்ணுறோமோ ஸோ அப்போ க்ரீன் லைட் எரியுது. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அந்த எல்இடியும் வந்து எரிய ஆரம்பிக்கும். இப்போ ஸோ இங்கே ஒரு LED எரியுதா. ஸோ இதுதான் வந்து மெயின் லைட்டு. இந்த லைட் சோர்ஸ் தான் நமக்கு வந்து வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகும். அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த லைட்டு முதல்ல எங்கே போகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ்க்கு தான் போகும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான். அந்த லைட்டு அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகாமல் கரெக்டாக அந்த கிளாஸ் வழியாக இந்த கிளாஸுக்கு இது வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுது. அவ்வளோதான் இதோட வேலை. ஸோ இந்த ஃபோக்கஸ் பண்ணுறது இப்போ LEDக்கு அடுத்தபடியாக வரும். LED பயங்கரமாக கொதிக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த LED இப்போ இந்த ரிஃப்ளெக்டாரில் பட்டு கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகி இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு வரும். அதை இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் நமக்கு தெரிஞ்சிட்டு இருந்த LED இப்போ கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகி இந்த இடத்துல நமக்கு லைட் அதிகமாக தெரிகிறத பார்க்க முடியும். ஸோ இந்த பக்கம் லைட் வந்துட்டதுக்கு அப்புறமா முக்கியமான வேலையை செய்யக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த LCD. ஸோ இந்த LCDயை நம்ம ஜஸ்ட் லைட் பேக்ரவுண்டில் வச்சு பார்த்தோம்னாலே தெரியும். இதில் ப்ரொஜெக்ட் ஆகிறது வந்து நமக்கு தெளிவாக தெரியுது. இந்த LCD தான் இந்த 3 ஃபில்டரையுமே உள்ளே வச்சிருக்குது. அதாவது ரெட்டு, க்ரீனு, ப்ளூ இந்த 3 ஃபில்டரையும் இது உள்ளே தான் வச்சிருக்குது. 3த்துக்கும் தனித்தனி LCDs வந்து இருக்கும். இப்போ இந்த ப்ரொஜெக்டரோட LCDயை நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கலாம்.
பார்க்குறதுக்கு நமக்கு நார்மல் எல்சிடி டிஸ்பிளே, ஃபோன் டிஸ்பிளே அந்த மாதிரி தான் தெரியுது. இதை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் 3 விதமான லிக்விட் கிறிஸ்டல் வந்துருக்கு. ரெட்டுக்கு தனியாக, க்ரீனுக்கு தனியாக, ப்ளூக்கு தனியாக. எங்கே ப்ளூ கலரை உருவாக்கணுமோ அந்த இடத்துல வந்து ப்ளூ கலர் லிக்விட் கிறிஸ்டல் மட்டும் ஆனில் இருக்கிறத பார்க்க முடியும். எங்கே மற்ற கலர்ஸை உருவாக்கணுமோ அதுக்கு தகுந்தாப்புல இந்த ரெட்டு, க்ரீன், ப்ளூ மூணுமே வந்து ஆன் ஆகிருக்கிறத பார்க்க முடியும். ஸோ ஒவ்வொரு கலருக்கு தகுந்த மாதிரியும் இந்த 3 கலரோட இன்டென்சிட்டியும் வந்து மாறுபடுது. அதுக்கு தகுந்தாப்புல தான் நமக்கு அவுட்புட்லேயும் கலர் கிடைக்குது. அதுதான் பிக்சல்னு சொல்கிறோம். இப்போ இந்த எல்சிடியை நம்ம கரெக்டாக அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு எல்இடியிலிருந்து வரக்கூடிய லைட்டு இதில் ஃபோக்கஸ் ஆகி அதுக்கப்புறமா வெளியில் வரும்போது இந்த எல்சிடியில் எங்கெங்கே வந்து நமக்கு அந்த ஃபில்டர் ஆகி கலர் கிடைக்குதோ அந்தந்த கலர்ஸ் எல்லாம் நமக்கு அவுட்புட்டில் ப்ரொஜெக்ஷன் ஆகுது. இந்த எல்சிடிக்கு முன்னையும் பின்னையும் பார்த்தீங்கன்னா 2 மிரர் கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த முன்னாடி இருக்கக்கூடிய மிரர் வந்து லைட்டு வேற எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகாமல் கரெக்டாக அந்த லைட்டை அந்த சென்டரில் எல்சிடியில் ஃபோக்கஸ் பண்ணுது. அதே மாதிரி எல்சிடியிலேருந்து வெளியில் வர்ற லைட்டும் மேலே கீழே போகாமல் கரெக்டாக அதுக்கு அடுத்தபடியாக ஒரு மிரர் கொடுத்து ஸோ இந்த மிரர் மூலமாக நமக்கு ஃபோக்கஸ் ஆகுது. ஸோ நமக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸில் இருக்குதோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம அந்த ஃபோக்கஸ் லென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணும்போது நமக்கு அந்த இமேஜ் வந்து கிளியராக தெரியுது. சரி, இந்த எல்சிடி அப்படின்றது என்ன? லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. இந்த லிக்விட் கிறிஸ்டல் அப்படின்றது இது வந்து ஒரு சுவிட்ச் மாதிரி. இந்த சுவிட்சுக்கு நம்ம எலக்ட்ரிசிட்டி சப்ளை கொடுத்தா அது ஆன் ஆகும், அது வழியாக லைட் அலோவ் பண்ணும். எலக்ட்ரிசிட்டி சப்ளை கொடுக்கலன்னா அது க்ளோஸ் ஆகிக்கும், லைட்டாக அலோவ் பண்ணாது. அதே இதே நம்ம கம்மியான எலக்ட்ரிசிட்டியை கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சமாக ஆன் ஆகும், அப்போ கொஞ்சமான லைட் வந்து அது உள்ள வழியாக போகும். இந்த மாதிரி அதுக்கு கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி சப்ளையை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக, அதாவது எவ்வளவு லைட்டை அது வழியாக அலோவ் பண்ணணும் அப்படின்றத நம்மளால் முடிவு பண்ண முடியும். இப்போ ஒரு வீடியோவில் இருக்கக்கூடிய ஒரு இமேஜில் இருக்கக்கூடிய ஒரு பிக்சல், அதாவது ஒரு கலர் லைட்டை நம்ம அந்த எல்சிடி வழியாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். இப்போ இந்த கலருக்கு 3 விதமான கலர் இன்புட் தேவை. ரெட் கலர் இன்புட், ப்ளூ கலர் இன்புட், க்ரீன் கலர் இன்புட். அப்போ 3 தனித்தனியான லிக்விட் கிறிஸ்டல்ஸ் வந்து இருக்கும். அப்போ இந்த 3 லிக்விட் கிறிஸ்டல்ஸ்க்கும் நம்ம வந்து தனித்தனியாக எலக்ட்ரிசிட்டி சப்ளை கொடுப்போம். ரெட் கலர் நீ 50% வரைக்கும் ஓப்பனாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாதி எலக்ட்ரிசிட்டி சப்ளை கொடுப்போம். அதே கிரீன் கலர் நீ 20% ஓப்பனில் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 20% எலக்ட்ரிசிட்டி சப்ளை கொடுப்போம். அதே ப்ளூ கலர் அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் செட் பண்ணி நீ அவ்வளோ ஓப்பனில் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 70%ஓ 80%ஓ நம்ம அதுக்கு சப்ளையை கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி 3 லிக்விட் கிறிஸ்டலுக்கும் நம்ம தனித்தனியான சப்ளையை கொடுக்கும்போது 3ம் அதுக்கு தகுந்தாப்புல இந்த கலர் அவுட்புட்டை வந்து வெளியில் கொடுக்கும். அப்போ அந்த 3 கலரும் ஒன்றா சேரும்போது நமக்கு அந்த ஒரு பிக்சலுக்கு தேவையான அந்த கலர் லைட் வந்து கிடைச்சிடும். ஸோ இதே மாதிரி அந்த லைனில் 240 பிக்சல்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 240 லிக்விட் கிறிஸ்டலுக்கும் நம்ம தனித்தனியாக சப்ளை கொடுக்கும்போது நமக்கு 240 கலர் டாட்ஸ் வந்து அந்த லைனில் உருவாகும். அதுதான் 240 பிக்சல் ரெசல்யூஷன் அப்படின்றது. இந்த எல்சிடி ப்ரொஜெக்டர் நம்ம இங்கே பார்த்தது வந்து முக்கியமான காம்போனண்ட்டே இது மட்டும்தான். அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு எல்சிடி பேனல் மட்டும்தான். இதுக்குள்ளேயே வந்துட்டு இவங்க ரெட்டு, க்ரீனு, ப்ளூ இந்த 3 கலருக்கான எல்சிடியையும் இதுக்குள்ளேயே இவங்க அடக்கிடுறாங்க. இது நிஜமாவே ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஏன்னா இதில் லைட்டை ப்ரொஜெக்ட் பண்ணுறது இங்கே ஒரே ஒரு எல்சிடி மட்டும்தான். மற்ற எல்லாமே வந்து இந்த பிசிபி தான் பண்ணுது. அது போக சில லென்சஸ் மட்டும்தான் இருக்குது. பிசிபியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக்சரை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அது போக என்னென்ன கண்ட்ரோல்ஸ் வருதோ, HDMIனா HDMIக்கு தனியாக கண்ட்ரோலிங் செக்ஷன் இருக்குது. அதே மாதிரி SD கார்டுக்கு, யூஎஸ்பிக்கு பவர் சப்ளை தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனும் இந்த பிசிபிலையும் தனித்தனியாக இருக்குது. மெயினான போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ ஸ்மெல் வருது, நம்ம ஃபேனை கனெக்ட் பண்ணல, இல்லைனா எல்இடி ஓவர் ஹீட் ஆகி பிடிங்கிட்டு போயிடும். இந்த மாதிரி மாடலில் வரக்கூடிய பெரும்பாலான ப்ரொஜெக்டர் உள்ளே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் இந்த எல்சிடியோட ரெசல்யூஷன் மட்டும் மாறும். அண்ட் அதே மாதிரி சில பிசிபி காம்போனன்ட்ஸும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோட ரெசல்யூஷன் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக காம்போனன்ட்ஸும் வந்து மாறும். ஸோ அது மட்டும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி உள்ள எல்லா காம்போனன்ட்ஸும் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஈவன் நம்ம முன்னாடி வாங்கியிருந்த ஜெப்ரானிக்ஸ் கூட சேம் கான்செப்டில் தான் ஒர்க் ஆகும். அதில் அந்த எல்சிடியோட ரெசல்யூஷன் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். நம்ம இங்கே பார்த்தது வந்து எல்சிடி ப்ரொஜெக்டர். இதே மாதிரி தான் எல்லா ப்ரொஜெக்டரும் இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. முன்னாடி நம்ம சினிமா தேட்டர்லலாம் பயன்படுத்தினது டிஎல்பி ப்ரொஜெக்டர்ஸ். இப்போவும் கூட நிறைய இடங்களில் இருக்கும் டிஎல்பி ப்ரொஜெக்டர்ஸ். அதுக்கு அட்வான்ஸாக வந்தது தான் எல்சிடி ப்ரொஜெக்டர்ஸ். டிஎல்பி ப்ரொஜெக்டரில் சின்ன சின்ன மைக்ரோ மிரர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரே ஒரு லைட் இன்புட்டு, அதுக்கு அடுத்தபடியாக ரெட்டு, க்ரீன், ப்ளூ இந்த 3த்தையும் பிரிக்கக்கூடிய கலர் டிஸ்க் ஒன்று இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக இந்த மைக்ரோ மிரர்ஸ் இருக்கும். இந்த மைக்ரோ மிரர்ஸோட வேலை லைட்டை ஆஃப் பண்ணுறது, ஆன் பண்ணுறது, அது மட்டும்தான். இந்த ரெட், க்ரீன், ப்ளூ டிஸ்கோட வேலை கலர்ஸை தனியாக பிரித்து கொடுக்கறது. நமக்கு லைட் இன்புட் கிடைக்கும் போது இந்த கலர் டிஸ்க்கு அதிலேருந்து இந்த கலரை வந்து தனித்தனியாக பிரிக்கும். இது வந்து 1 by 1 தான் நடக்கும். ஃபஸ்ட்டு ரெட் கலரை பிரிக்குது அப்படின்னா அந்த ரெட் கலரு மைக்ரோ மிரருக்குள்ளே போகும். இந்த மைக்ரோ மிரர் அப்படின்றது சின்ன சின்னதாக நமக்கு இங்கே எல்சிடியில் பிக்சல்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி மைக்ரான் சைஸில் இந்த மைக்ரோ மிரர்ஸ் வந்து இருக்கும். நம்மளோட ரெசல்யூஷன் என்னவோ அதுக்கு தகுந்தாப்புல இந்த மைக்ரோ மிரர்ஸை வரிசையாக அடுக்கி வச்சிருப்பாங்க. இப்போ ரெட் கலர் இன்புட் வருது அப்படின்னா
அந்த ரெட் கலர் இன்புட்டு அந்த இமேஜில் எங்கெங்கே தெரியணும் அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி இந்த மைக்ரோ மிரர்ஸ் வந்து ஆன் ஆகி ஆஃப் ஆகும். வித்தின் மைக்ரோ செகண்ட்ஸ்குள்ளேயே அடுத்ததாக ப்ளூ கலர் வரும். ஸோ அப்போ ப்ளூ கலர் எங்கெங்கே ஆன் ஆகி இருக்கணும் அப்படின்றதையும் இந்த மைக்ரோ மிரர்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கு அடுத்த மைக்ரோ செகண்ட்லேயே க்ரீன் கலரும் வரும். அதுவும் எங்கெங்கே இருக்கணும் அப்படின்றதையும் இந்த மைக்ரோ மிரர் கண்ட்ரோல் பண்ணும். இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் அடுத்தடுத்து இந்த கலர்ஸ் வந்தாலும் அதை அட் அ டைமில் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நம்ம மனித கண்களால் அதால் பிரித்து பார்க்க முடியாது. ஸோ நமக்கு ஓவராலாக பார்க்கும்போது அது ஒரு ஆர்ஜிபி, இந்த ரெட் கிரீன் ப்ளூ இந்த 3 கலந்த ஒரு இமேஜாக தான் நமக்கு தெரியும். அதனால தான் நமக்கு கலர் இமேஜ் வந்து வெளியில் கிடைக்குது. பட் ஏதாவது நம்ம ஒரு பர்டிகுலர் டைமில் அதை ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த சமயத்தில் ஏதாவது ஒரு கலர் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும், 3 கலரும் டிஸ்பிளே ஆகாது. இந்த டிஎல்பி ப்ரொஜெக்டரில் பலவிதமான பிரச்சனைகள் இருந்ததுனால ரெயின்போ எஃபெக்ட், பிக்சல் டென்சிட்டி இந்த மாதிரி பிரச்சனைகள்னால அதுலேருந்து அப்கிரேட் ஆகி வந்தது தான் எல்சிடி. பிரச்சனைகள் இல்லைனாலும் இங்கே அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த எல்சிடி இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பேனலில் வந்துடுது. RGB 3மே வந்து சிங்கிள் பேனலில் நமக்கு வந்துருச்சு. பெரிய ப்ரொஜெக்டர்ஸில் இல்லை பழைய மாடல் ப்ரொஜெக்டர்ஸில் 3 விதமான தனித்தனியான எல்சிடி பேனல்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு லைட் இன்புட் கிடைக்கும் போது அதை ப்ரிசம் வச்சு 3ஆக பிரித்து அதை அந்த 3 எல்சிடி பேனல்ஸ்க்கும் கொடுத்து இந்த 3 கலரையும் தனித்தனியாக முதல்ல பிரித்து எடுப்பாங்க. பிரித்து எடுத்துட்டதுக்கப்புறமா அதை ஒரு மிரரில் கொடுத்து மெர்ஜ் பண்ணுவாங்க. இப்படி மெர்ஜ் பண்ணி அதுக்கப்புறமா கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து நமக்கு கலர் அவுட்புட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக எடுக்கிறதுனால அதில் ஒரு பெட்டர் கலர் அக்யூரசி கிடைக்கும்னு சொல்லலாம். ஆனால் அதை விட அட்வான்ஸாக வந்தது தான் இது. ஆனால் இதில் இன்னுமே வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும். என்னென்னா இது 3 மெர்ஜ் பண்ணுது அப்படின்றதுனால இதில் கலர் அக்யூரசி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் இதில் இந்த பிக்சல் கிரிட்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த கட்டமாக தெரியும் இல்லையா, ஸோ அந்த பிரச்சனையும் இதில் ஏற்படும். ஸோ இதை இன்னுமே அப்கிரேட் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ப்ரொஜெக்டர் வந்து அந்த காம்பேக்டான சைஸ்லேயே வந்து நமக்கு பெட்டராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரொஜெக்டரோட பேசிக்கான கான்செப்ட் இதுதான். ஒரு ஒயிட் லைட்டு அதை 3 வெவ்வேறு கலராக மாத்திரம், ரெட்டு க்ரீன் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த 3 கலரை நம்ம ஒன்றா மெர்ஜ் பண்ணுறோம். அப்படி மெர்ஜ் பண்ணும்போது கிடைக்கக்கூடியது தான் நமக்கு கலர் அவுட்புட்டாக நமக்கு டிஸ்பிளேல தெரியுது. இது என்னதான் டம்மி ப்ரொஜெக்டராக இருந்தாலும் இதை ஓப்பன் பண்ணி நமக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு உதவுச்சு அப்படின்றதுனால இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிக்கலாம். இவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.